நன்றி செய்தவர் மாவை சேனாதிராசா அவர்களை நான் 70களிலிருந்து 80களிலிருந்து அறிந்தவர். கண்டியிலே கல்லூரியிலே விடுதலை நாட்களில் ஒன்று வருகின்ற பொழுதுதான் அமிர்தலிங்கம் சுதந்திரம் ஆகியோரால் தமிழ் தேசியம் தமிழ் கூட்டணி பன்னெண்டு எல்லாம் சுறுசுறுப்பாக கொழும்பு தலைவரிலே பணியாற்றிய அண்ணனை நான் தமிழ் தேசிய தொடர்ந்து வரிசையிலே ஏறக்கூடிய கடைசி பெட்டியாக அவர் அமைந்துவிட்டாரோ என்ற மன உளைச்சலுக்கு அவர் இலங்கை தமிழர் கட்சி தலைவரானார். தமிழர் கட்சிக்கு ஒரு வரலாறு இருக்கு. அந்த வரலாறு அவர் சொல்லியிருக்கார். இலங்கை பேரிடராத அரசியல் செயல்பாடு ஆரம்பத்திலேயே அழிக்க தொடங்கியது. மலைநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்றும் திருவாரூரை வாழ்ந்திருந்த இந்தி வம்சாவளி சோழ தொழிலாளர்களை சிறையிட்டார்கள். அவர் எதிராக எடுத்து வைக்கப்பட்ட அந்த இனவாத அணியை எதிர்த்துத்தான் அது செல்வார். அந்த காட்டில் உடைத்துத்தான் இந்த இலங்கை தமிழரசு கட்சியை சாதித்தார். அந்த வரலாறுக்கு அண்ணன் மாவையும் சொல்லிட்டார். அடிக்கடி சொல்வார், தம்பி, இலங்கை தமிழர்கள் என்றால் ஈழத்தமிழர்களும் மலைய தமிழர்களும் ஒன்றுக்குள் அடையாளத்தான் சொல்வார். ஈழத்தமிழர்களும் மலைய தமிழர்களும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும், சமமாக புரிய வேண்டும். அதன் மூலமாகத்தான் இலங்கை தமிழர் அடையாளம் உருவாகும் என்று அடிக்கடி சொல்வார். கடைசியாக இருந்தது எனக்கு பெரியவர் சம்பந்தன் அவர்களது மரண நிகழ்வு திருக்குறளை நிகழ்ந்த பொழுது அங்கே அந்த பஜனையின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வந்திருந்தார். நான் உரையாற்றும் பொழுது தமிழ் மாநிலத்தை விஷயம் சொன்னேன். சம்பந்தன் அவர்கள் ஜனநாயக ரீதியாக பேச்சுவார்த்தை மூலமாக புதிய ஒரு அரசியலமைப்பு நீ ரூபாய் தெரிவிக்கின்ற நம்பிக்கையிலே 2 வருடங்கள் பணியில் ஈடுபட்டிருந்தார். அதிலே கடைசி வருஷத்தில் தரவே இல்லை. அவர் மனமதித்து போனார். அது மட்டுமல்ல, இறுதி காலகட்டத்திலே விடுதலை படையின் தலைவர் பிரபாகரன் ஆயுத மொழியிலே பெற முடியாததை சம்பந்தன் பேச்சுவார்த்தை மூலமாக அபாண்டமாக சொல்லி ஒரு நையாண்டி செய்வது இருவாதம் தமிழுக்கு ஆடியது என்று சொன்னேன். அந்த இரவு எனக்கு தொலைபேசியில் அழைத்து மாவை என்ன சொன்னார், தம்பி சரியாக சொன்னீர்கள், தமிழில் சொன்னீர்கள், ஆங்கிலத்தில் சொன்னீர்கள், சொல்ல வேண்டிய இடத்தில் சொன்னீர்கள் சொன்னார். நான் சொன்னேன், அண்ணா சரியானது தானே சொன்னீங்க. இது போல ஞாபகம் இருக்கிறது. அமைதியானவர், மென்மையானவர். அமைதியும் மென்மையும் கூட
அவர் பலவாகவும் இருக்குது, பலவீனமாக இருக்குது. அவர் இன்னும் கொஞ்சம் கரடுமுரடாக மின்னியை குறைத்து செயல்பட்டிருந்தால் அவர்கள் போற்றப்பால் இன்னும் அரசியலிலே உருமாறி இருக்கின்றனர். அது பலமாக இருந்தது. சொன்னது போல தமிழ் தேசிய தொடர்பு அவர் கடைசி பட்டியாக இருந்து விடுவார் தெரியவில்லை. அவர் அரசியல்வாதி, அரசியல் தலைவர், வழிகாட்டி. இங்கே வந்தால் இந்த ஊரிலே மழை பெய்கிறதா, வெயில் அடிப்பதாக பேச முடியாது. அரசியல் தான் பேச வேண்டும், பேச முடியாது. அதாவது செய்யக்கூடிய அஞ்சலியாக இருக்க முடியும். இன்றைய அரசாங்கம் தமிழ் தேசியம் என்றால் அது இன தேசியத்திற்கு எதிரானது என்ற கருத்தை எதிர்க்க முயற்கிறது. அவர் என்னப்பட வைக்கவில்லை. தமிழ் தேசியம், அதற்குள்ள இந்திய தமிழ் தேசியம், மலைய தமிழ் தேசியம், முஸ்லிம் தேசியம், சிங்கள தேசியம் எல்லாம் உள்ளடக்கியதான் இலங்கை தேசியம். தமிழ் தேசியத்தையோ அதற்குள்ள மலைய ஈழ தமிழ் தேசியத்தையோ முஸ்லிம் தேசியத்தை கலாட்டி விட்டுவிட்டு இலங்கை தேசியத்தை உருவாக்க முடியாது என்று தெளிவாக இருந்தார். அதை அவரது இந்த இறுதி நிகழ்விலே இந்த உலகிலே நான் இலங்கை அரசாங்கம் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். தமிழ் தேசியத்தை, முஸ்லிம் தேசியத்தை, மலைய தேசியத்தை, ஈழத்தமிழ் தேசியத்தை எல்லாம் இலங்கை தேசியத்திற்கு குருநானக்கின் காட்டு விழாதீர்கள். அது அண்ணன் மாவீரர் செய்யக்கூடிய துரோகம் செய்யக்கூடாது. ஆகவேதான் இந்த கமலை தொடர்வதிலே அவர் கடைசிப்பட்டியாக இருக்கக்கூடாது, அது தொடர வேண்டும் என்று நான் மனதார வேண்டியது. இங்கே வடகிழக்கிலே தமிழ் மாநிலத்திலே தமிழ் தேசியம் பலமாக இருக்கிறது மூலமாகத்தான் தென்னிலங்கை நாங்கள் வளமாக இருக்க முடியும். அவர்களுக்குள்ளேயும் வெளியேயும் ஆர்ப்பாட்டங்களிலும் நீதிகளிலும் ஊழல்களிலும் கலவரைகிறார். விளையாட்டிருக்கிறார், அளவலாக இருக்கிறார், தற்காப்பாக இருக்கிறார். ஆகவே அவரை இழந்து வாழும் இந்த வாழும் அவர் குடும்பங்களுக்கும் அவரது கட்சிக்கும் அது மக்களுக்கும் தமிழ் தேசிய அடையாளமான அந்த மாவை அவர் மனதிலே கொண்டு அவர் அஞ்சலி செல்லும் உதவிகளிலே குடும்பத்தாருக்கும் கட்சியினருக்கும் அவருடன் சேர்ந்து துயரப்படுத்தி வருகிறேன். தமிழ் முக்கோப்பு சார்பாக எங்கள் ஆன எந்த முறையும் தெரிவித்துள்ளோம். மரணத்திற்கும் மாவை சீனாராஜா ஐயா அவர்களை ஆத்ம சாந்தியடைய வேண்டிக் கொண்டு அவருடைய பிள்ளைகள், உறவினர்கள், சகோதரர்கள், அவரை நேசித்த மக்கள் அனைவரும் தங்கள் மனதில் சாந்தியை அடைய வேண்டும் என கேட்டுக்கொண்டு ஒரு சில வார்த்தைகள். இன்றும் மாவை சீனாராஜா ஐயா இறுதி காலங்களில் இந்த தமிழினம் மீண்டும் ஒன்று திரண்டு ஒரு அணியாக தங்களது பலத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்ற கருத்தினுடைய தான் அவர் இருந்தார். கட்சியின் உள்ளே, கட்சியின் வெளியே அவர் உறுதியாக தேசிய தலைவர் பற்றிய அந்த தமிழர் தேசிய அணி, ஏற்கனவே இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கட்சிகள், இப்பொழுது இருக்கும் தமிழ் தேசிய அணிகள், தமது கட்சியில் இருந்து பலக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டவர்கள், கட்சியில் இருக்கிற அனைவரையும் ஒன்று திரட்டி ஒரு தேசிய அணியாக நாங்கள் மீண்டு வர வேண்டும் என்பதற்கான அவரது குரல்கள் தான் இறுதி காலங்கள் முழுவதும் சந்திக்கும் ஒவ்வொருடமும் அவர் குறிப்பிட்டுக் கொண்டிருந்தார். அவரது அந்த கருத்தாளர்கள் தான்
அவரை ஒரே அடியாக முடக்கி போட்டிருக்கிறது என்றுதான் நான் நம்புகிறேன். அவரது பாதையை கடைபிடித்து இன்று இந்த இறுதி வணக்க நாளில் நாங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு ஒரு தமிழ் தேசிய அணியாக நாங்கள் மீண்டெழுந்து சிங்கள தேசத்துடன் கலந்துரையாடலுக்கு ஏற்றதாக எங்களை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அனைவரதும் ஆவா. அதுதான் அவரது ஆத்மா சாந்தி அடைய வழிவாக இருக்கும் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். திருமணம் சார்பாகவும் மருத்துவர்கள் சார்பாகவும் மருத்துவர் சோமகன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து ஊராட்சி மன்றங்களின் தவிசாளர்கள் சார்பாகவும் கிளிநொச்சி மாவட்ட மண் சார்பாகவும் உரையாற்றுவதற்காக திருமணத்தை உரையாற்றுவதற்காக கரைச்சி பிரதேச சபையினுடைய மேலாள் தவிசாளர் வேளமாளி அவர்களை நன்றிகள். போராட்டத்திலே சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தினத்திலே நாங்கள் ஒன்று கூடி எங்களுடைய முதுபெரும் தலைவருக்கு அஞ்சலிகளை செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். இன்று மாவை அண்ணனுக்கு 83 வயது, தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு 70 வயது. தமிழ் தேசிய இனம் 2 பேரை அண்ணன் என்று அழைத்திருக்கிறது. வயது வேறுபாடின்றி இருவரை அண்ணன் என்று உறவோடு அழைத்தவர்களில் மாவை சேனாதிராஜா என்கின்ற பெருந்தலைவரும் தலைவர் பிரபாகரன் அவர்களும் அடங்குகிறார்கள் என்பது எங்கள் இனத்தினுடைய விடுதலை போராட்டத்தை ரத்தமும் சதையுமாக கல்லும் சில்லுமாக எடுத்துச் சென்ற ஒரு பெருமனிதனை நாங்கள் இழந்திருக்கின்றோம். இது மிக முக்கியமானது. நான் நினைக்கின்றேன் அவருடைய சரித்திரம் அல்லது அவர் கொண்டிருந்த கொள்கையினுடைய உறுதிப்பாடு வடக்கு கிழக்கு இணைந்த தாயகத்தினுடைய அகமுகமாக காட்டப்பட்டது. ஒரு நரபுவழி தாயகம் தமிழர்களுக்கு உண்டு என்பதையும் அந்த மக்களிடையே சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலே சமஸ்தி தீர்வு காணப்பட வேண்டும் என்பதையும் அன்றிலிருந்து இன்று வரை தன்னுடைய எந்த விதமான விட்டுக் கொடுப்பும் ஒன்றை உறுதிப்படுத்தி வந்தது. அது மிக முக்கியமானது. அதனால்தான் வடகிழக்கினுடைய அகமுகமாக மாவையண்ணன் அவர்கள் திகழ்கிறார்கள். அத்தகைய ஒரு பெரிய மனிதனுடைய இறப்பு சரித்திரத்திலே என்னுடைய இனத்திற்கு ஒரு சரிவை தரக்கூடாது என்கின்ற நம்பிக்கையை நாங்கள் இந்த இடத்திலே கொள்ள வேண்டும். அது மிக முக்கியமானது. மாவீரனுடைய வரலாறு, அவருடைய துயரங்கள், அவர்பட்ட சித்திரவதைகள், அவர் விடுதலை போராட்டத்தில் ஆற்றிய பங்குகள் என்பவற்றை இந்த தேசம் நன்கு அறியும். இன்று நாங்கள் சில பேரை கேள்விக்குள்ளாக்குகிறோம். அவருடைய இறந்த காலங்கள் பற்றி பார்க்கிற பொழுது மாவை என்கின்ற சரித்திரம் எதனை செய்தது, எத்தனை ஆண்டுகள் சிறை இருந்தது, எவ்வளவு ரத்தத்தை சிந்தியது, எத்தனை சித்திரவதைகளை கண்டது, அது வளர்த்து வந்த ரத்தமும் சதையுமாக அது வளர்த்து வந்த அந்த விடுதலை தாகத்தை என்னுடைய மக்களிடம் மாத்திரமல்ல. ஒரு சந்தர்ப்பத்திலே நீங்கள் பேட்டி ஒன்றை பார்க்கிற பொழுது தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் சொல்கிறார்கள், எங்களை இந்த விடுதலை போராட்டத்தை பற்றி சிந்திக்க பண்ணி ஆயுதம் தூக்கி போராட வேண்டும் என்கின்ற உரைகளை ஆற்றியவர்கள் தமிழரசு கட்சியுடைய தலைவர்கள் மாவை சேனாதிராஜா போன்றவர்கள். அந்த கண்ணியம் மிக்க வார்த்தையை பின்னொரு நாளிலே நீங்கள் பார்க்கலாம். தமிழ் தேசிய கூட்டமைப்பை அழைத்து எந்த கட்சியினுடைய சின்னத்திலே போட்டியிட வேண்டும் என்கின்ற பொழுது தலைவர் கண்ணியம் மிக்க வார்த்தைகளை சொல்கின்றார். மாவையண்ணன், உங்களுடைய கட்சியின் சின்னம் எங்கே இருக்கிறது, அது சேவையில் இருக்கிறதா என்று கேட்கின்றார். அவர் தேசிய தலைவனாலே நேசிக்கப்பட்ட ஒரு தலைவனாக, தேசிய தலைவனாலே ஆகர்ஷிக்கப்பட்ட ஒரு விடுதலை போராளியாக மாவை சேனாதிராஜா இந்த விடுதலை போராட்ட காலங்களுக்கும் வழிகாட்டி இருக்கிறார் என்பது மிக முக்கியமானது. இன்று நாங்கள் பலரும் பேசிக் கொண்டிருக்கிறோம். பல சரித்திரங்கள் இருக்கிறார். பொட்டு அம்மான் என்று எல்லாரும் பேசுகின்றோம். பொட்டு என்கின்ற வார்த்தை இன்றினாலே அந்த தமிழரசு கட்சியினுடைய ஒவ்வொரு தலைவர்களுக்கும் அவர் வழிகாட்டி இருக்கின்றார். ஆகவே அந்த வார்த்தைகளை இணைந்தும் பிணைந்தும் ஒரு தேசிய விடுதலை இயக்கத்தை கட்டி எழுப்பியதிலே மாவை என்கின்ற சரித்திரம் மிக முக்கியமானதாக இருந்திருக்கிறார். அவருடைய வழிகாட்டல் சில சொற்களை சொல்வார்கள். பாப்பம் தம்பி, பின்னர் கலைப்பம் தம்பி என்று அவர் நெருச்சிகரமாக சொல்லுகின்ற வார்த்தைகளை எண்ணல் வார்த்தைகளாக பேசியவர்கள் பலர் இருக்கிறார்கள்.
ஆனால் அந்த 2 வார்த்தைகள் ஒரு அரசியல் இயக்கத்தை எவ்வளவுக்கு இசைவடைய செய்திருக்கிறது. ஒரு மக்கள் இயக்கமாக கட்டி வளர்ப்பதில்லை. பாப்பம் தம்பி கதைப்பம் தம்பி என்கின்ற வார்த்தைகளின் பின்னால் இந்த நிகழ்ச்சிகரமான முகாமைத்துவத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு பேர் இயக்கமாக, ஒரு சுதந்திர விடுதலை இயக்கமாக தமிழரசை கட்டி வளர்த்ததிலே அவருடைய நிகழ்ச்சிகரமான தலைமைத்துவம் பெரும் பங்காற்றி இருக்கிறது. இந்த இனத்திற்கும் இனத்தினுடைய சந்ததிக்கும் வழிகாட்டி இருக்கிறது. எங்கள் எல்லோருடைய மனங்களிலும் மாறி என்கின்ற சரித்திரம் நெஞ்சை விட்டு அகலாத விடுதலையின் புத்தகமாக எங்களுடைய மனங்களிலே என்றும் இருக்கும். அவருடைய லட்சியதாகமாகிய வடக்கு கிழக்கு இணைந்த தாயகத்தை சுயநிர்ணய உரிமையை பெற்று எங்களை நாங்களே ஆளுகின்ற ஒரு தீர்வை அடையும் வரை தமிழரசு என்கின்ற சத்திய லட்சியம் தொடர்ந்து பயணிப்பதே இந்த மாவீரனுக்கு மாமனிதனுக்கு நாங்கள் ஆற்றுகின்ற பங்கு என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. உங்கள் தேசத்தினுடைய மேலவர்களால் ஆகர்ஷிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் தன்னுடைய அஞ்சலிகளுடைய வேளாண் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து அடுத்ததாக எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மகளிர் அணியினுடைய தலைவி நவனி நேசன் அவர்களை இறுதி வணக்க உரையாற்றுமாறு தமிழரசு கட்சியின் உயர் தலைவர் அமரர் மாவை சேனாதிராஜாவின் இறுதி நிகழ்வில் பங்கேற்றுக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். நீண்ட நெடிய வரலாற்று பாதையை கடந்து வந்த எமது தலைவர் மாவை ஐயா தன்னை கடந்தவர்களை அடையாளம் காண முடியாமல் இன்று காலமாக்கப்பட்டுள்ளார். அவர் காலம் கடந்த ஞானம் என்று சொல்வதை அவருடன் இறுதி நாட்களில் பேசிய விடயங்களில் இருந்து நான் அறிந்து கொண்டேன். சாணக்கியமிக்க சுத்தமாத்துக்களை அவர் தன்னுடன் கூட வைத்திருந்ததனால் அவர் இன்று உண்மை விட்டு நீண்ட தூரம் தொலைவாக போயிருக்கிறார். இருந்த போதிலும் அவர் மாவை சேனாதி ராஜா, அவர் சேனைகளின் ராஜா. அவர்களின் சேனைகள் இன்று அவரோடு நிற்கின்றோம். அவர்கள் காடு மாடு திரிந்து எங்கள் யாரையும் கூட்டி வரவில்லை. நாங்கள் காணாம சேர்ந்த கூட்டம். அவர் விதைத்து விட்ட விதையை நாங்கள் விடுதலைய வைத்து இந்த மண்ணிலே அவர் வியாபிக்க செய்ய வேண்டிய அத்தனை கடமைகளையும் நாங்கள் அவருக்கு செய்வோம் என்றதை இந்த இடத்தில் நாங்கள் உறுதிமொழியாக எடுத்துக்கொள்கிறோம். மேலும் நம்முடைய கட்சியை திறம்பட வழி நடத்துவதற்காக அவர் பல கனவுகளை கண்டு கொண்டிருந்தார். அந்த கனவின் பிரதிபலனாக எமது கட்சியை வழிநடத்துவதற்கு எமக்கு ஒரு சரியான தலைமை தேவை என்பது அவரது தீராத அவாவாகவும் அந்த அவாவோடைய அவர் காலமாக்கப்பட்டுள்ளார். அந்த அவாவை நிறைவு செய்ய வேண்டிய அத்தனை தார்மீக பண்புகளும் பொறுப்புகளும் கடமைகளும் அத்தனை தமிழ் மகனுக்கும், அதாவது தேசியத்தை நேசிக்கின்ற தமிழை நேசிக்கின்ற அத்தனை தமிழ் மகனுக்கும் இருக்கின்றது. அந்த கடமையை நாங்கள் தவறுவோமானால் நமது பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதேசன் ஐயா சொன்ன மாதிரி எங்களுடைய பிறப்பில் பிரச்சனை இருப்பதாக நானும் இந்த இடத்தில் பதிவிட்டுக் கொள்கிறேன். எங்களுடைய பிறப்பை நாங்கள் உறுதி செய்வது நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை, நமது கலாச்சாரத்தில், நமது மொழி, நமது அடையாளம், நமது பண்பு, இதை அனைத்தையும் உடைத்து எறிந்து கொண்டு எமக்கு தேவையான சந்தர்ப்பங்களில் நாங்கள் எமக்குரிய கலர்களை போட்டுக்கொண்டு அந்தந்த இடங்களில் நாங்கள் நாடகம் ஆட தேவையில்லை. நாங்கள் குண்டநெறித்தனமான ஒரு அரசியல் செய்வதற்கு இங்கு நாங்கள் அனுமதிக்கப்படவில்லை. நாங்கள் பெண்கள் எங்கள் அனைவரையும் அரவணைத்து மிகவும் ஒரு தந்தை தானத்தில் எங்களை வழிநடத்திய ஒரு தந்தையை நாங்கள் இன்று இழந்திருக்கின்றோம். எங்களுக்கு அத்தனை அங்கீகாரங்களையும் அவர் தருவதற்கு தயாராக இருந்த போதிலும் பல அழுத்தங்கள் மத்தியில் கூட அது புறக்கணிக்கப்பட்டிருப்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். கட்சியின் நலனுக்காக பல விட்டுக் கொடுப்புகளை நாங்கள் செய்திருக்கிறோம். ஆனால் அவரை புறந்தள்ளி அவரின் பேர் சுட்டிக்காட்டி அவருக்கு எந்த வகையிலும் ஈடு இல்லாத தகுதியற்றவர்களால் அவர் இன்று காயப்படுத்தப்பட்டு காலமாக்கப்பட்டு இருக்கின்றார். இது காலம் அவர்களை தண்டிக்கும் என்பதை கூறி அவர் சேனாதி ராஜா, அவரின் சேனைகள் நாம் அவர் விதைத்த விதையை விளையாக்குவோம் என்று கூறி சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அமரர் மாவை சேனாதி ராஜா அவர்களுடைய இறுதி அஞ்சலியிலே பேச கிடைத்தமைக்காக நன்றி தெரிவித்தோம். அமரர் மாவை சேனாதி ராஜா அண்ணன் அவர்கள் எங்களோடு மிக அன்பாக பழகுகின்ற ஒருவராக இருந்தார். காணுகின்ற பொழுதெல்லாம் தம்பி என்று பெயர் சொல்லி அழைக்கின்ற ஒரு பண்பான அரசியல்வாதியாக நாங்கள் கண்டோம்.
பாராளுமன்றத்திலும் அவர் தன்னுடைய கொள்கையோடு நின்றவர், அதற்காக உரத்து குரல் எழுப்பியவர். என்னை காணுகின்ற பொழுதெல்லாம் அடிக்கடி சொல்லுவார், யாழ்ப்பாணத்து முஸ்லிம்களை கொண்டு வந்து குடியேற்ற வேண்டும் தம்பி, அதற்கு நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு நான் பக்கபலமாக இருப்பேன் என்று அடிக்கடி சொல்லுவார். அவர் பாராளுமன்றத்தில் இருக்கின்ற காலத்திலே என்னுடைய கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் தமிழ் அரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களையும் என்னையும் அழைத்து இவர்களுடைய குடியேற்றத்திலே இருக்கின்ற தடைகள் என்ன, அவற்றை நாங்கள் ஆராய்ந்து அவற்றை தீர்த்து வைக்க வேண்டும் என்று பல கூட்டங்களை பாராளுமன்ற குழு அறையிலே இந்த அண்ணன் மாவை சேனாதிராஜா தலைமையிலே நாங்கள் நடாத்தி இருக்கிறோம். எனவே நல்ல மனித பண்புமிக்க ஒருவரை இன்று இந்த நாடு இழந்திருக்கிறது. எனவே அவருடைய இழப்பு இந்த நாட்டுக்கு ஒரு பேரிழப்பாகும். ஒரு கட்சியுடைய தலைவராக இருந்து மிக திறமையாக செயல்பட்டவர். இறுதி யுத்த காலத்திலே இதை காணுகின்ற பொழுது மிக மனம் நொந்த நிலையிலே மக்களுடைய கஷ்டங்களை, இடப்பெயர்வுகளை, அவமானங்களை சொல்லி நான் அன்று அமைச்சராக இருந்த பொழுது என்னிடத்திலே பல கஷ்டமான அந்த சூழலை நேற்று பலமுறை கவலை அடைந்திருக்கிறார். பல விடயங்களை பாதிக்கப்பட்டவர்களுக்காக அன்று எங்களூடாக செய்திருக்கிறார். எனவே அவரது இழப்பால் துயருகின்ற அவருடைய பிள்ளைகள், உறவினர்கள், கட்சிக்காரர்கள், ஆதரவாளர்கள் எல்லோருக்கும் எமது ஆழ்ந்த அனுதாபத்தை அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி சார்பாகவும் முஸ்லிம் சமூகம் சார்பாகவும் நான் இந்த இடத்திலே தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. அகில இலங்கை முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவரும் மேனாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மதிப்புக்குரிய ரிஷாட் பதியுதீன் அவர்களுக்கு நன்றிகள். தொடர்ந்து தங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மாகாண சபை உறுப்பினர்கள் சார்பாக அண்ணன் பெரஞ்சூரி அவர்கள் தன்னுடைய வணக்க உரையாற்றுவார். அரசியலிலே என்னை உருவாக்கி இன்று வரையிலே தன்னலாக தொடர்ந்து எங்கள் நிலாக்கு கொண்டிருக்கின்ற அண்ணன் நாளை சேனாதிராஜா அவர்கள் இழப்பினால் துயரித்திருக்கும் எல்லோருக்கும் எனது இந்த ஆண்டங்களை தெரிவித்துக் கொள்வதற்கு நான் இளமை காலத்திலே இருந்து அவரோடு கூட பயணித்தவன். அதன் பின்பு ஆற்றல் இடையிலே எங்களுடைய தமிழர் விடுதலை கூட்டணி அரசியலிலே இயங்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டதற்கு பிற்பாடு 1998ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் மாநகர சபையிலே போட்டியிட வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்தது. அந்த நேரத்திலே வெளியிலே தெரிய முடியாத ஒரு இக்கட்டான நிலையிலே அவர்கள் எங்களுடைய கட்சி தொண்டர்கள் தலைவர்கள் இருந்தார்கள். அவர்கள் கொழும்பிலே இருந்து அசோக் ஹோட்டலிலே வந்து இருந்து கொண்டு தனக்கு வேண்டியவர்களுக்கு கடிதம் மூலமாக அனுப்பி என்னால் அனுப்பப்பட்டவர்கள் நாங்கள் போக முடியாது. அப்படியான ஒரு இக்கட்டான நிலையிலே 98ஆம் ஆண்டு எங்களுடைய தமிழர் விடுதலை கூட்டணியின் அரசியல் நடவடிக்கைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பின்பு 2000ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் தமிழர் விடுதலை கூட்டணியாக மற்ற இயக்கங்களையும் இணைத்து மற்ற அரசியல் இயக்கங்களையும் இணைத்து நாங்கள் போட்டியிடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் அந்த நேரத்திலே கூட சரியான பயமான ஒரு சூழ்நிலை, எந்த பக்கத்தால் துப்பாக்கி பாயுமோ என்று தெரியாத ஒரு சூழ்நிலையிலே அவரும் நான் தொகுதியாக சென்று எங்களுடைய பிரச்சாரங்களை மேற்கொண்ட ஒரு நிலைமை இருந்தது. அதன் பின்பாக
அதன் பின்பாக 2003ஆம் ஆண்டு தமிழர் விடுதலை கூட்டணியிலே சில கசப்பான சமங்கள் ஏற்பட்ட போது கம்யூனிஸ்ட் கட்சியை தனியாக இயக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது. அந்த நேரத்திலே அந்த கட்சியிலே ஒரு குறிப்பிட்ட சிலரை உருவாக்கி நாங்கள் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை மூலம் அதை செயல்படுத்த வேண்டிய ஒரு நிலைமைக்கு தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டது. அந்த நேரத்தில் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கூட அவருக்கு பங்குவதற்கு கூட ஒரு சரியான இடம் கிடைக்கிறது. இப்போது இருந்தால் மாட்டின் ரோட்டில் இருக்கிற தலைமை காரியாலயம் திருத்தப்படாத நிலையிலே கேட்பாரிட்டு கிடந்தது. அந்த கட்டிடத்தை எடுத்து அதிலே மிகுந்த ஒரு வசதி குறைந்த நிலையிலே ஒரு சாதாரண மகனை போல அவர் அந்த அலுவலகத்தை இயக்கி வந்து இன்று வரை அந்த காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் 2000ஆம் ஆண்டு இந்த தேர்தலில் நாங்கள் பங்கு பெற்றி நிமித்தம் அதிலே 3 அங்கத்தவர்களை நாங்கள் முதன்முறையாக ஒரு உலக நிலையிலிருந்து விழித்திருந்த நிலையிலே 3 அங்கத்தவர்களை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகினது. அதிலே முக்கியமான அந்த கட்சியை உடல்நிலையிலிருந்து விழுத்துவதற்கு முக்கியமான ஒரு குறைவு கருவியாக இருந்தவர் எங்களுடைய தலைவர் அண்ணன் மாவட்ட சேனாராஜா அவர்கள். பல விடயங்களை சொல்லலாம். 2004ஆம் ஆண்டு நாங்கள் பாராளுமன்ற தேர்தலில் ஆயத்தப்படுத்தப்பட்ட போது காங்கிரஸ் கட்சி சார்பில் அந்த தேர்தலை சந்திக்க வேண்டிய நிலை. ஆனால் வேட்புமனு தாக்கல் செய்த போது அதற்கு எதிராக தேர்தல் ஆணையாளருக்கு ஒரு கடிதம் போனது. காங்கிரஸ் கட்சியிலே ஒரு தலைவராக இருக்கிறனா எந்த சம்மதம் இல்லாமல் அந்த வேட்புமனுவை ஏற்க வேண்டாம். அப்ப இதே சம்பந்தமாக எனக்கு அந்த உபகரணராக இருந்தவர் எனக்கு மிகவும் இருந்தது. அவர் அப்போது லண்டனில் இருந்தால் அந்த கலையத்தை அனுப்பியிருந்தார். அந்த நேரத்தில் அவரோடு லண்டனில் இருந்து கலைத்து மாநிலத்தோடு கலைத்து அவரை வரவழைத்து அவரால் அவருடைய வீட்டுக்கு எங்களுடைய பேராசிரியர் சித்தராமையாவும் அமரவர்கள் நானில் சென்று அவரோடு கலைத்து அந்த விடயத்திலிருந்து காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான அந்த நிலைப்பாடுகளை மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதற்கு நான் அமரவர்களுக்கு உதவியாக இருந்ததற்கு நான் ஒன்றும் பெருமை அடைகின்றேன். பல விடயங்களை பல விடயங்களை நான் சொல்லலாம். ஏன்னா நான் நீண்ட காலமாக அரசியலில் இருந்தவன். ஆனால் 2009ஆம் ஆண்டு மீண்டும் மாநில சபை தேர்தல் வந்தபோது பலரை நாங்கள் விரட்டி இழந்து பலரை அதில் உள்வாங்கி தேர்தலில் போட்டியில் வைக்கலாம் என்று முயற்சித்த போது பலர் இருந்தார்கள். எனக்கு அதில் போட்டியிட வேண்டிய நிலைமை இல்லாமல் இருந்தாலும் கூட அவர் கேட்டுக்கொண்டதை போன்ற பெரிய உயிராபத்தான சூழ்நிலைகளில் கூட அவரை நம்பினாமல் அந்த தேர்தலில் போட்டியிட்டு மாநகரங்களிலே சில ஆசனங்களை பிடிக்கக்கூடிய நிலைமைகள் இருந்தது. பல விடயங்களை அவர் சம்பந்தமாக எனக்கு உறவுயாக இருந்தாலும் கூட தந்தை செல்வம் தமிழர் அவர்களுக்கு பின் தமிழர் கட்சியின் ஒரே சின்னமாக இருந்த அவர் மாலை அண்ணன் அவர்களுடைய இறுதி நிகழ்வு எங்களுக்கு பெரிய திகழத்தை தந்தாலும் அந்த அவருடைய அந்த ஒற்றுமையான அந்த நிலைமைகளை கட்சியை மூலம் எடுத்து சென்று கட்சியை வளர்க்கிறதுக்கு நாங்கள் பாடுபடுவோம் என்று கூறி இந்த நிகழ்விலே அவரோடு அவருடைய இறுதி நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் அதனோடு சேர்ந்து நானும் என்னுடைய அஞ்சலியை தெரிவித்துக் கொண்டு வருவதற்கு நன்றி வணக்கம். இத்தகைய ஒரு நிகழ்ச்சியிலே அதிகம் பேசுவது பொருத்தமானது என்ன இதயத்திலும் அதன் செயலர் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக
வடகிழக்கு மாகாணம் மற்றும் மலையகத்தில் இருந்து தமிழ் அரசியல் தலைவர்கள் வந்திருப்பதற்கு மேலதிகமாக தென்னிலங்கையில் இருந்து எதிர்கட்சி வரிசையில் இருந்து நண்பர் பஜிர அமைவதற்கு இங்கே சமூகம் அளித்திருப்பது எந்த அளவுக்கு அவருடைய அரசியல் சேவை ஒட்டுமொத்த இலங்கை தீவினாலும் உணரப்பட்டிருக்கிறது என்பதற்கு ஒரு திட்டவட்டமான எடுத்துக்காட்டு என்று நான் கருதுகிறேன். அவரை பற்றி இந்த சந்தர்ப்பத்திலே பேச வேண்டிய பல விடயங்கள் இருக்கிறார்கள். அவர் ஒரு நல்ல மனிதனாக, நல்ல நண்பனாக, நல்ல சகோதரனாக, நல்ல குடும்ப தலைவனாக, எல்லாவற்றுக்கும் மேலாக நல்லதொரு அரசியல் தொடராக, காலப்போக்கிலே தளபதியாக, அரசியல் தலைவனாக வாழ்ந்து வளர்ந்திருக்கிறார். அது ஒரு மாபெரும் வரலாறு. மறைந்த அமெரிக்க ஜனாதிபதி எப்ரஹாம் லிங்கனை போல ஒரு நீண்ட வரலாறு. அந்த வரலாற்றிலே இருக்க வேண்டிய பல விடயங்கள், தியாகம், உழைப்பு, அர்ப்பணிப்பு, அங்கீகாரம் என்பதற்கு மேலதிகமாக இருக்க வேண்டிய இன்னொரு விடயமும் இருந்தது. அது துரோகம். இணைந்து நின்றவர்களாலே இழைக்கப்பட்டது. அனைத்துக்கும் ஈடுபடுத்தும் அதன் சேனாதிராஜா அவர்களுடைய அரசியல் வாழ்வு ஒரு சகாப்தமாக முடிவடைந்திருக்கிறது. தமிழ் தேசிய இனத்தினுடைய விடுதலை வரலாறு பாரபட்சம் ஒன்றை ஒரு நாள் எழுதப்படுகிற பொழுது நிச்சயமாக அந்த வரலாற்றிலே அந்த மாவை சேனாதிராஜா அவர்களுடைய பங்களிப்பு உண்மையாக, நேர்மையாக, முழுமையாக எழுதப்பட்டு தீர்மானத்தை குறிப்பிட்டு இந்த சந்தர்ப்பத்தில் நான் அடைகின்றேன். நன்றி. மதிப்புக்குரிய எங்களுடைய மாவட்டங்களுடைய விருதுகளை செல்வதற்கும் அனைவருக்கும் காணலாம். மாவட்டங்களுடைய மனைவி, பிள்ளைகள், அவருடைய உடன்பிறப்பு மற்றும் கட்சி தொண்டர்கள் அனைவருக்கும் நமது போராளிகள் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு உண்மையிலே கடந்த 63 ஆண்டுகளாக தமிழர்களுடைய வரலாற்றிலே ஒரு மறக்க முடியாத அல்ல விட்டு செல்ல முடியாத ஒரு ஆழமான ஒரு அரசியல் தலைமையை இன்றைய தமிழினம் வந்திருக்கிறது. நான் நினைக்கிறேன் இந்த வேலைவாய்ப்பு என்று குறிப்பிட்ட போது இந்த தமிழ் தேசிய போராட்ட ஆயுதவழி போராட்டத்திலே அவர்கள் மறக்க முடியாத அல்லது மறக்க முடியாத அல்லது விட்டு செல்ல முடியாத ஒரு பாத்திரத்தை தமிழ் தேசிய தலைமை அவருக்கு கொடுத்திருந்தது. இந்த கட்சியின் சின்னத்தை அல்லது தமிழரசு கட்சியின் வீட்டு சின்னத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பாக கொண்டு செல்வதற்கு அன்றைய காலத்தில் அவரிடமே அனுமதி கேட்கப்பட்டு அதுக்கான அனுமதியை அவரால் தமிழ் தேசிய தலைமைக்கு வழங்கப்பட்டுள்ளது. உண்மையிலேயே நாங்கள் இந்த கைதிகளுக்கான ஒரு கையொப்பங்களை பெற்றுக் கொண்டிருக்கிற போது மாவீரன் அவர்களிடம் கையொப்பத்தை பெறுவதற்காக வேண்டி வந்திருந்த போது அவர் கையொப்பத்தை விட்டிருந்தார். அந்த கையொப்பம் கூட இந்த தமிழ் தேசியத்திற்கு இறுதி கையொப்பமாகவே இந்த மண்ணுக்கு அவர் கொண்டு சென்றிருக்கிறார். நான் இந்த ஒவ்வொரு சிறைகளிலிருந்து 30 ஆண்டுகள், 25 ஆண்டுகள், 15 ஆண்டுகள் என்று போராடிய இனத்தின் சார்பாக சிறை சென்றவர்கள் இன்று வெளியில் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வருகின்றவர்களை அவர்களை கூட்டிச் செல்வதற்கு அல்லது அழைப்பதற்கு ஒரு சிலர் மட்டும் ஒன்று சட்டத்தடை செல்வார் அல்லது அவருடைய உறவினர்கள் செல்வார். ஆனால் 1970ஆம் ஆண்டு வெளிக்கடை சிறையிலிருந்து வெளியில் வரும்போது அவருக்கு ஒரு ஆழமான வரவேற்பை கொடுத்து புகைப்படத்தை பார்த்தீர்கள் தெரியும். காசி ஆனந்தன், சிவகுமாரனுடைய தாயார், ஈழவேந்தன் ஐயா மற்றும் பலர் வந்து வரும்போது அவருக்கு தான் அந்த மாலை அணிவித்து கௌரவிக்கப்பட்டு வெளியிலே அவர் அழைத்து வரப்பட்டார். அன்றைய காலத்தில் அந்த சிறை செல்வது என்பது ஒரு புனிதமான ஒரு தமிழ் தேசிய சார்ந்த ஒரு புனிதமான ஒரு விடயமாக பார்க்கப்பட்டதால் அதற்கான வரவேற்பு அளிக்கப்பட்டது.
இந்த தமிழ் தேசியத்தை ஆழமாக நேசித்து இந்த ஆயுத விடுதலை போராட்டத்தை ஆழமாக நேசித்தது மட்டுமல்ல, இந்த ஆயுதவாதி போராட்டத்துக்கு ஒரு ஆரம்பகத்தாக இருந்தது கூட அந்த தூண்டுதல் ஒரு கதாபாத்திரமாக எங்களுடைய மாவீரன் இருந்தார். உண்மையிலே நான் 2002ஆம் ஆண்டு அரசியல் பணிக்காக வந்த பொழுது அவருடைய பழகிற வாய்ப்பு கிடைத்தது. அந்த 2004ஆம் ஆண்டு அவர் வெற்றி பெறுவதற்கான அந்த தேர்தலை அவர் முகப்படுத்த போது அவரோடு அவரேறிய மேடைகளில் யாழ்ப்பாணத்தில் கணிசமான மேடைகளில் பக்கத்தில் இருந்து அவருக்காக வாக்கு கேட்ட பெருமை எனக்கு உண்டு. அவரை வெற்றி கொள்வதற்காக தமிழ் தேசியத்திற்கு சார்பாக நாங்கள் அன்று அவரை வெற்றி கொள்ள வைத்ததற்கும் நாங்கள் கணிசமான பணியை ஆற்றியிருந்தோம். ஏனென்றால் அந்த தமிழ் தேசியத்தோடு 61ஆம் ஆண்டுகளிலிருந்து ஒரு ஆழமான பயணிப்பை செய்தவர். இந்த விடுதலை போராட்டத்தாலும் விடுதலை போராளிகளாலும் ஆழமாக நேசிக்கப்பட்டவர். இறுதி காலங்களில் நினைக்கிறேன் அவருடைய இழப்பு அவருக்காக அந்த இழப்பினூடாக பல செய்திகளை அவர் விட்டுச் செல்கின்றார். அந்த துரோகத்தரமான ஒரு விடயங்களுக்கான மனக்கசப்பின் அடிப்படையில் அவருடைய எழுப்பிருந்ததாக நான் அறிகின்றோம். இந்த அவருடைய இறப்பு தமிழ் தேசத்தும் தமிழர்களுக்கும் ஒரு செய்தியை விட்டு செல்கின்றது. அந்த செய்தியை தமிழர்களாகிய நீங்கள் எதிர்காலத்தில் தேட வேண்டும் என்பதால் எங்களுடைய நாங்கள் யோசிக்கிற விடயம். ஏனென்று சொன்னால் உண்மையிலே நாங்கள் புதுசாக ஆக கொண்டு அவர்களையெல்லாம் பப்பாளத்தை விட்டு தான் இன்றைக்கு தமிழர்கள் வந்து இன்னொரு அதாவது இன்றைக்கு தமிழர்கள் அரசியல் எப்படி பார்க்கணும் அவிழ்த்தி அரசியலாக கொண்டு அந்த அவிழ்த்தி அரசியல் என்ற தலைமை கூட இன்றைய தமிழர்கள் மெல்ல கொண்டு செல்லப்படுறது. அதுக்கு காரணம் இன்றைய புலியான தலைமைத்துவங்கள் அரசியலை கொண்டு செல்வது. இந்த புலியான தலைமைத்துவங்கள் எதிர்காலத்தில் அகற்றப்பட வேண்டும் என்றுதான் எங்களுடைய பணியான வேண்டுகோள். அரசியல் நான் அதிகம் பேச விரும்பவில்லை. ஆழமான துன்பங்களோடும் வேதனைகளோடும் இருக்கிற குடும்பத்தினருக்கு எங்கள் சார்பாக இந்த விடுதலை போராட்டத்தில் பயணித்த அனைத்து போராளிகள் சார்பாகவும் நாங்கள் ஆழ்ந்த அனுபவங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். இறுதி அஞ்சல் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தமிழ் மக்களுடைய உரிமைக்காகவும் விடுதலைக்காகவும் அடிக்கடி போராடுவோம் என்ற குரல் இன்று ஓய்ந்து கிடைக்கின்றது. தந்தை செல்வாவின் பாசறையில் வளர்ந்து இளைஞனாக, தொண்டனாக, வாலிப முன்னணி தலைவனாக, கட்சியின் பொதுச் செயலாளராக, தலைவராக இன்று எங்களை விட்டு பிரிந்திருக்கின்ற அற்புத மண்ணை நாங்கள் இழந்து தவிக்கின்றோம். தமிழ் இனத்தின் முடிவுக்காக, தமிழ் மக்களுக்காக இளம் வயதிலிருந்து பல போராட்டங்களை நிகழ்த்தி அதிலே தமிழ் மக்களின் உரிமைக்காக பாடுபட்டு உழைத்த உத்தமரை இழந்திருக்கின்றோம். அந்த வகையில் நான் கலைநேரம் இவரை பற்றி கூறவில்லை, எல்லாரும் கூறிவிட்டார்கள். ஆனால் நான் 16 ஆண்டுகள் அவரோடு மிகவும் நெருக்கமாக பழகினான். அவருடைய மனதிலே 2 பேரால் ஆழமாக பதித்துள்ளார்கள். அந்த 2 பேருடைய மனிதர்களுடைய பெயரை ஒரு நாளும் உச்சரிப்பதில்லை. மேடையிலே பேசுகின்ற போது 2 பேருடைய பெயரை உச்சரித்தாலும் அழைக்கின்ற போது தந்தை செல்வான் பெயரை ஒரு நாளும் செல்வநாயம் என்று பெயர் உச்சரித்ததில்லை. எந்த நேரமும் பெரியவர் என்று சொல்வார். பெரியவரோடு நான் வாழ்ந்த காலத்தை பற்றி மிகவும் ஆழமாக கூறினார் எங்களுக்கு. பெரியரோடு எப்படி வாழ்ந்தான், பெரியரோடு எப்படி முரண்பட்ட நான், பெரியவர் தமிழ்நாட்டின் உரிமைக்காக சில முரண்பாடுகள் வந்தது. ஆனால் அடுத்த நாள் பெரியவர் என்னுடைய வீட்டு வாசலே வந்து நிற்பார் என்று கூறினார். அதே மாதிரி தம்பி என்று அடிக்கடி கூறுவார். தம்பியுடைய கதைகளை கூறுகின்ற போது மிகவும் ஆனந்தமாக கூறுவார். அதாவது தமிழக விடப்பின் தலைவர் மேதகு பிரபாகரனுடைய பேரை உச்சரிப்பிலே எந்த நேரமும் தம்பி என்று அவர் அடிக்கடி கூறுவார். அந்த வகையிலே இந்த 2 பேருடைய பெயர்களை இதனுடைய ஆழங்களிலே பதிந்தவிருந்த உத்தவர் என்று எங்களை விட்டு போய்க்கிருக்கின்றனர். இதோடைய தமிழ் மக்களை ஆழமாக நேசித்தவர். எல்லாவற்றிற்கும் மேலாக கிழக்கு வாழ் மக்களை அதிகமாக நேசித்தவர். சிறுநீர் அண்ணன் சொன்ன மாதிரி அம்பாறைக்கு போகின்ற தனிப்பட்ட ஒரு சந்தோஷம். அதிலே திருவண்ணாமலை காடை கடக்கின்ற போது தம்பி நான் இந்த காட்டிலே படித்த வாழ்க்கை இருக்கின்ற போது இந்த காட்டை பாதுகாப்பதற்காக எத்தனையோ இளைஞர்களோடு வந்து இந்த காடுகளை நான் பாதுகாத்தேன் என்று சொல்லி ஒவ்வொரு தடவையும் அந்த காடை கடக்கின்ற போது இந்த வார்த்தையை எனக்கு அடிக்கடி கூறுவார். அம்பாறை மக்கள் அவரை கண்களும் அவருடைய உள்ளத்திலும் அந்த மக்களுடைய உள்ளத்தில் இருந்த உணர்வுகளை என்ன அவராலே வெளிப்படுத்த முடியாது, அந்த மக்களாலே வெளிப்படுத்த முடியாது. அவளுக்கு அந்யோன்யமாக பழகி வாழ்ந்தவர் எங்களுடைய மாவையண்ணன். இப்படிப்பட்ட மாவையண்ணன் என்று எங்களை விட்டு பிரிந்திருக்கின்றார்.
அந்த வகையிலே என்னுடைய உரையை இத்துடன் நிகழ்த்திக் கொண்டு இந்தியாவிலிருந்து கவிஞர் கேவாலன் அவர்கள் கூறிய ஒரு கவிதைகளை அனுப்பியிருக்கிறார். அதை வாசித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். கண்கள் பணிக்க உன் காட்சுவத்தில் தொடர்ந்தபடி மாவி அண்ணா உன்னை வாழ்த்தி விடையறுகின்றோம். யாழில் இருந்து அருகம் குடா வரைக்கும் தமிழ் பேசும் மக்கள் வாழ்கின்ற பூமி எல்லாம் உன்னுடைய காலைகள் என்று மரியாதை. தமிழரும் முஸ்லிம்களும் மலையகத்து சகோதரரும் செல்விகளாய் கைவற்று தலைநிமிர்ந்து நிற்கும் ஒரு தாயகத்தை கனவு கண்ட தந்த செல்வாவின் தவப்புறவா போய்வருக. சிங்களத்தோடு செல்விகளாய் அயலாக தமிழ் பேசும் நாமும் தலைநிமிரும் பொற்காலம் வெகு தொடரில் இல்லை. நிச்சயம் நான் முன் செல்வம் நேசனையை போய்வருக. பள்ளிவாசல் பாம்பலியும் கோவில் மணி ஓசைகளும் தேவயத்தின் திருப்பூசை பாடல்களும் ஓங்கி ஒழிக்கின்ற எங்கள் தாய் மண் மீது உன்னுடைய காலடிகள் ஒருபோதும் மறையாது. எல்லா விலங்கும் ஓடிய எங்கள் மண்ணில் ஒன்றும் இடாரிகள் இனிமேல் எல்லா இனமும் சமமன்று தருணம் அளிக்கும் என்றும் இலங்கை தீவில் எங்கும் சுயாட்சி உரித்தாக்கி வெண்புறாக்கள் என்னும் சிறகை இருக்கும் என்றும் நம்பிக்கையோடு நாங்கள் விடைதருகின்றோம். தந்த செல்லாவிடத்தும் தனி நஷ்டப்பிடத்தும் எங்களது சிங்கள தோழன் எட்மன் சமரப்படுகிறதும் மலையக தோழன் அஞ்சனி ஜீவாவிடத்தும் விசாரிப்போம் என்று சொல்லி மறக்காதீர். உங்கள் கனவுகளை எங்களிடம் தந்துவிட்டு நம்பிக்கையோடு காலத்தோடு ஏறுங்கள். கவிஞர் ஏவல் அவர்கள் இந்தியாவில் இந்த கவிதையை வாசிக்கும்படி கூறியிருக்கவே இந்த கவிதையை வாசித்துக் கொள்கின்றேன். நாங்கள் எல்லோரும் கட்சியை ஒற்றுமையாகவும் ஏனைய கட்சிகளை ஒன்றிணைத்து எங்களுடைய தமிழ் மக்களுடைய உரிமைக்காக அவருடைய பாதைகளை சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டு தொடர்ந்து நாங்கள் ஒற்றுமையாக பயணிப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இலங்கை காங்கிரஸ் கட்சியின் வாலிபர் முன்னணியினுடைய யாழ்ப்பாண மாவட்ட தலைவர் திருந்தாபன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து இப்பொழுது யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் சார்பாக ஆசிரியர்கள் சார்பாக திருவிழியாளர் இளம்பிரியன் அவர்கள் தன்னுடைய விருது வணக்க உரையாற்றுவார். மன்னிக்கவும், ஆசிரியர் சங்கம் சார்பாக ஆசிரியர்கள் நான் உரையாற்ற விரும்புகிறேன். அண்ணன் மாவீரனுடைய மனைவி, பிள்ளைகள், மருமக்கள், அவருடைய சகோதரர்கள், குடும்பத்தினர், உற்றார் உறவினருக்கும் என்னுடைய அஞ்சலி என்னுடைய குடும்பத்திலே என்ற பெற்றோருடைய சார்பை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் கண்காணிக்கப்படுகிறீர்கள். நானும் அதிகம் பேச வேண்டாம். ஓமனே, கட்சியினுடைய ஒற்றுமை முக்கியம். நீர் அதிகம் பேசினா விசாரணை நடைபெறும், ஒழுக்காற்று நடைபெறும். ஏனே அடே தம்பி, நான் ஒழுக்காற்று என்ன ஒழுக்காற்று விசாரணைக்கு உட்படுத்தாமலே வீட்டுக்கு அனுப்பிவிட்டார். இது வேறு யாரும் என்னுடன் இப்போது உரையாடுவதில்லை. அண்ணன் தலைவர் எர்னஸ்டோ சே குவேராவால் அழைக்கப்படுகின்ற மாவீரனுடைய கருத்தார். எதையும் இழப்போம் என் சவப்பட்டிகளை தவிர 1985ஆம் ஆண்டு யாழ்ப்பாண பட்டி தொட்டிகள் எல்லாம் யாழ் பல்கலைக்கழக மாணவர்களாலே போடப்பட்ட மண் சுமந்தர் லேனியிலே வந்த ஒரு வசனம், எதையும் இழப்போம் சவப்பட்டிகளை தவிர. எங்களுடைய உறவுகள் அந்த நேரம் எங்களுடைய இளைஞர் அனைவருமாக உச்சரிக்கப்பட்ட ஒரு வார்த்தை, எதையும் இழப்போம் சவப்பட்டிகளை தவிர. நாங்கள் இப்போது எதையும் இழப்போம் என் சவப்பட்டிகளை தவிர. எப்பவோ முடிந்த காரியம், ஒரு பல்லாற்றும் இல்லை. 1977ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டை மாநாட்டிலே கட்சி தொண்டர்களை பார்த்து என்னுடைய தந்தை செல்வா சொல்லுங்கள், உங்களை கடவுள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று. ஆறுட்டை இருந்து கடவுள் காப்பாற்றவும் என்று உண்மையிலே விழிக்கவில்லை. எங்களுடைய பொது எதிர்த்து பாதுகாக்கணும் என்று சொல்றாரா?
அல்லது தீர்க்க தரிசனமாக 38 ஆண்டுகளுக்கு பின்னர் தமிழரசு கட்சியில நிர்வாகத்தில் ஒரு சிலரிடமிருந்து தொண்டர்களை காப்பாற்ற முடியாத, கடவுளை காப்பாற்ற முடியாது என்று சொன்னார். எல்லாம் பொருள் அந்த வசனத்துக்கு மாவையன் ஐயா விதிவிலக்க. நான் மாவீரன் கண்ட நான் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடம் நெருங்கி பழக சந்தர்ப்பம். அதுக்கு முன்னர் என்னுடைய தந்தையினுடைய நெருங்கிய நண்பர். அவருடைய கெட்ட பழக்கங்கள் நிறைய. மது இல்லை, மாது இல்லை, மாவா இல்லை, போட்டி இல்லை, பொறாமை இல்லை. அந்த கெட்ட பழக்கங்கள் தான். மது இல்லை, மாவா இல்லை, மாது இல்லை, போட்டி இல்லை, பொறாமை இல்லை, போதையும் இல்லை. அந்த கெட்ட பழக்கம் தான். அவருடைய ஒரு பழக்கம் இருக்கு, எல்லாரையும் நம்புவது. என்னை கூட பொறாமை என்றது ஒன்றே இருக்கார். எல்லாரையும் நம்புவார். தன்னுடைய பதவிகளை எதிர்த்து விட்டுக் கொடுக்க தேவையாக இருப்பார். உங்களுக்கு தெரியும், இங்க அண்ணன் சுரேஷ் பிரேமச்சந்திர, அண்ணன் சித்தார்த்த, அண்ணன் செல்வன் சாட்சியா இருக்கிறார். 2015ஆம் ஆண்டு நீண்ட நாளுக்கு பின்னர் வடக்கு மாகாண சபையுடைய தேர்தல் நடந்தது. அனைத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த தமிழரசு கட்சியை தன்னுடைய தமிழரசு கட்சியில் பெரும்பாலானவர்கள் உட்பட அண்ணன் மாவையினுடைய பெயரை பிரேரிக்கின்றார்கள். ஆனால் சம்பந்தன் ஐயாவும் நாங்கள் மிகப்பெரிய சட்ட வல்லுநர் என்று சொல்லிக் கொண்டு அவருக்கு என்ன சட்டத்தை செய்கிறார்கள். வீட்டேசன் ஐயாவுடைய பெயரை சும்மா விட்டப்பட்டு வீட்டேசன் ஐயாவுடைய பெயரை பிரேரிச்சு அந்த முதலமைச்சருக்குரிய சந்தர்ப்பத்தை தோற்றெடுத்தார். மிகவும் எங்களுடைய சுரேசன் மிகவும் சண்டை மாவையில் விடவும் அவர் விடவும் நீண்ட காலமாக அரசியலுக்கான போராடுவர் சுரேசன் அவருக்கு அந்த சந்தர்ப்பத்தை வழங்குவோம் சொல்லி இறுதியிலே மாவையினையே கூப்பிட்டு சொல்லியிருக்கிறார் எங்களுடைய தலைவரிடம், சுரேஷ் சித்தார்த்தன் இதை நீங்க தலையிடாதீங்கோ, சமணனை சொல்றதோ நான் அதை நிறைவேற்ற கடப்பாடு. அப்போது அவர் செய்கிறார். 2020ஆம் ஆண்டிலே ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அவருக்கு வழங்கப்படவில்லை. இந்த போலும் அந்த பிரயத்தனம் எங்களுடைய தேசத்துக்காக, தேச மீட்சிக்காக அதிகாரம் கொடுத்தவர். அந்த மண்ணுக்கு வழங்குவோம் என்ற உடன்பாட்டுக்கு வந்தார். அம்பாறு நாடு பாருங்கள், ஒரு முதலமைச்சர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை விட்டுக் கொடுத்த அந்த பெருமை. ஆனால் கட்சியுடைய தலைவர் உண்மையிலே ஒரு சில சந்தர்ப்பங்கள் நான் சொல்ல என்னிடம் அதிகம் கவலைப்படுவது நீதிமன்றத்தில் நடைபெற்ற ஒரு வழக்கிலே மாவையாண்டனை பார்த்து என்னுடைய சகோதரன் செல்வி அவர்கள் சொன்னார், ஐயா நீங்கள் என்னுடைய தந்தையினுடைய ஒரு நண்பர் இருந்த போதும் நீங்கள் இந்த மண்ணிலே தேச விடுதலைக்காக தற்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மூத்தவர் நீங்கள் தான். இந்த வரலாற்றை, இந்த தேச விடுதலை வரலாற்றை உங்களால் தான் எழுத முடியும். அந்த அருமணியை நீங்கள் ஆட்சி செல்வீர்கள். அப்போது மிகவும் பெருமைப்பட்ட சொன்னார், சரி என்னை பகிரங்கமாக மேடையிலே அந்த மண்ணிலே என்னை புகழ்ந்தார். இளமுறையே நான் நிச்சயமாக அந்த பணியை செய்ய வேண்டும். எனக்கு சுதமான சந்தோஷம். அப்போது அடிக்கடி கேட்பார், எனக்கு ஒவ்வொரு கிழமை போன் இருப்பார். நாளைக்கு ஏதோ தேசம் வரலாறு கேட்கிறார். அடிக்கடி போன் இருப்பார். அண்ணா அப்படி இருக்கார், செடியில் அப்படி இருக்கார். எப்ப அவர்கிட்ட பண்றாரு எனக்கு ஒரு நாள் பிடிக்க அவர் கேட்டது, நான் இருக்கேன் ஏழையா கேட்கிறீங்க சிரிச்சு பண்ண கேட்டேன். ஒன்றும் இல்லை தான் முடியல, ஏதோ அவருக்காண்டி வச்சுக்கூட எனக்கு தரவா நான் என்று சொல்ல நான் கேட்டேன். சிரிச்சா அப்படி ஒன்று தம்பி அண்ணா நல்லவா இருக்கும். ஆனா உண்மையிலே
நிச்சயமாக அவருடைய கனவு நிறைவேறும். அவர் இறுதியாக ஒன்றை சொல்லி நான் கொடுக்கின்றேன். முக்கியமானது, தயவு செய்து தலைவரை கவனிக்க வேண்டும். ஜனாதிபதி தேர்தலுக்கு ஆதரிப்பது என்ற ஒரு தீர்மானம் சரி பிரேமதாசவை ஆதரிப்பதா, ரணில் விக்ரமசிங்க ஆதரிப்பதா அல்லது நான் மீண்டும் சொல்லுவேன், எங்களுடைய தேசங்களுக்கான எங்களிடம் பதிவுகளை கொடுத்த அந்த மண்ணிலே இவங்க தெரிவு செய்யப்படுறார் அலிநேமனை ஆதரிப்பதா? இதெல்லாம் விவாத பொருள். தமிழரசு கட்சி தமிழ் தேசியத்தை ஆதரிப்பதா சிங்கள தேசியத்தை ஆதரிப்பதா? தமிழரசு கட்சி இதனை விவாதிக்க முடியுமான்னு நீங்க இந்த பதில்களா சொல்லுவீங்களா? சர்வசாதாரணமாக சாதாரண வாழ்க்கை தோழந்தாவிக்குள்ளே சொல்லுவாங்க, நாங்கள் ஆதரித்தாங்க, ரணில் விக்ரமசிங்க ஆதரித்தாங்க, மைத்ரி ஆதரித்தாங்க, சைப்ரனா சேர்ந்தாங்க. ஆனால் நாங்கள் தமிழ் தேசிய பேராக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அறிஞர் அவர்களை ஆதரிப்பதோடு விவாதம் நடத்துன்னு சொன்னால் 75 வருஷ வரலாற்றை கொண்ட தமிழரசு கட்சி இனிமேலும் இருக்கணுமாறு நீங்கள் தீர்மானிக்கிறோம். உண்மையில விரும்பவில்லை, கனத்த எதிர்பார்ப்புகள் சென்றார். ஆரம்பத்திலே தமிழரசு கட்சி நாங்கள் ஒருவரை ஆதரிப்பதிலே விரும்பி போதுமான தீர்மானம் கேட்டார்கள். நாங்கள் அப்போது தம்பி என்னுடைய மகன் அம்மனோட நான் சொல்லவே இல்லை. அவர் சொன்னார், அண்ணன் நிச்சயமாக நாங்கள் தீர்மானம் வாசித்து காட்டார். அங்கே எங்களுடைய மாவையார் கடிதம் கொண்டு போனார். இங்கே சாட்சியாக சுந்தரவர்கள் எழுதியிருக்கிறார். அங்கே மக்கள் விரும்பியவர்களுக்கு வாக்களிக்காமல், இது கூட நான் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். ஆனால் கொண்டு போன கடிதம் பேர் ஏதோ பத்திரிகைகளுக்கு எங்களுடைய சர்வதேச புகழ்பெற்ற பேச்சாளர் சட்டமன்றால் வழங்கப்பட்ட வசனம் ஏதோ சையத் பிரேமதாசவை ஆபீசராக ஆதரிப்பது முடிவெடுப்பது. இருந்தவர்கள் தமிழ் தேசியத்தை ஆதரிக்கின்ற அறிஞர்கள் தண்டிக்கப்பட்டார். ஆனால் இந்த கனத்த தீர்மானத்தை எடுத்து வந்தவர் வரும் வழியிலே கிளிநொச்சியிலே ஒரு பலம் கேட்கவில்லை. அவருடைய வாகனம் தானாக செல்கின்றது. ஏறி பதவித்தார் அறிஞர்கள் வாக்கு அளித்தது சொல்லி அதற்கினர் எந்த சந்தர்ப்பத்தில் சொல்வது நான் வீடியோ பார்த்தேன். 1000 வாக்கு நான் சொல்றேன். ஆனால் என்ன காரணமோ தெரியவில்லை, வாக்களித்தது அறிஞர்களுக்கு பயத்தின் காரணமாக சைத்துக்கு வாக்களித்த வசத்தை போட்டுவிட்டார். ஆனால் நினைத்து பாருங்கள், இன்னைக்கு தமிழ் தேசியத்தை ஆதரித்து போட்டிப்பட்ட அறிஞர்கள் வெளியேற்றப்பட்டார். ஆதரித்ததற்கு ஆதரவாக தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஒழுங்காற்று நடவடிக்கை போடப்பட்டது. ஆகவே உண்மையிலே எங்களுடைய மாவையா இறுதி வரையும் தமிழ் தேசியத்துக்காக வாழ்ந்தால் அவருடைய தமிழ் தேசியம் பாதுகாக்கப்பட வேண்டும். அது எந்த வகையில் பாதுகாக்கப்படும் கூட நாங்கள் எதிர்பார்ப்பை தீர்மானிக்கணும். நன்றி. தயவு செய்து இந்த மரியாதை செலுத்துறாங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. அந்த வீட முடிஞ்சா கூட செய்யலாம். ப்ளீஸ் கொஞ்சம் விடுங்க. அந்த வீட முடியுது. தயவு செய்து கொஞ்சம் விடுங்க. மணி மேடம் சொல்ல தத்துவ சம்மேளனம் தத்துவ சங்கங்கள் சார்பாக ஜெயசேகரன் அவர்கள் தன்னுடைய விருது வணக்க உரையை நடத்துவார். இளமை முதல் முதுமை வரை நமது இனத்துக்காகவும் விடுதலைக்காகவும் இறுதி வரை போராடிய மாவீரர் என்று மத்தியில் இல்லை. தந்தை செல்வா தலைவர் அமிர்தலிங்கம் அவர்களின் பாசனையில் வாழ்ந்த ஒருவர். நமது இனத்திற்கு விடுதலைக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து தனது இளம் வயதிலிருந்து முழுமையாக அர்ப்பணித்து வளர்ந்த ஒரு தலைவர். மற்றவர்கள் எல்லாம் அரசியலிலே ஒரு பகுதி நேரமாக நடத்தியவர்கள். ஆனால் இவர் தனது கல்வி, தன்னுடைய வாழ்க்கை எல்லாத்தையும் சிறு வயதிலிருந்து அரசியலுக்காக, இனத்தின் விடுதலைக்காக பயன்படுத்திய அர்ப்பணித்த ஒரு மாபெரும் தலைவர் இன்று மத்தியில் இல்லை, நம்மை விட்டு பிரிந்திருக்கார்.
தந்தை செல்வாவினால் தமிழரசு கட்சி ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் 72ஆம் ஆண்டுக்கு பிறகு அது தமிழர் விடுதலை கூட்டணியாக உருவாக்கப்பட்டது. அதுவும் தந்தை செல்வாவினால் உருவாக்கப்பட்டதுதான். தமிழரசு கட்சி கிடப்பில் இருந்த கட்சி பின்பு அது பல தமிழர் விடுதலை கூட்டணியிலே ஏற்பட்ட சில முரண்பாடு காரணமாக கிடப்பில் போடப்பட்ட தமிழரசு கட்சியை மீள் புனர் நிர்மாணம் செய்து இன்றைக்கு அந்த தமிழரசு கட்சியை திரும்ப இதுக்கு கொண்டு வந்த தலைவராக திரு மாவையண்ணன் இருந்திருக்கின்றார். ஆகையால் தந்தை செல்வா பிறகு தமிழரசு கட்சியை வழிநடத்திய அடுத்த தலைவராக மாவையண்ணன் இருந்திருக்கிறார் என்று அந்த கட்சி பல சவால்களை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் எம்மை பொறுத்தளவிலே தமிழ் மக்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க வேண்டும். அதற்காகத்தான் இலங்கை சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இன்று வரை தந்தை செல்வா, தலைவர் அமிர்தலிங்கம், மாவையண்ணன் போன்றவர்கள் தலைமையிலே இன்று வரை நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். இதைவிட மேலதிகமாக எமது போராளிகள் இந்த இனத்துக்காக பெருந்தொகையான உயிர்களை தியாகம் பண்ணி இருக்கின்றார்கள். மக்களும் தமிழ் மக்களும் பெருந்தொகையாக தங்கள் உயிர்களை தியாகம் பண்ணி இருக்கிறார்கள். இதை நாங்கள் இந்த உயிரிழப்புகள், இந்த போராட்டங்கள் வீண் போகக்கூடாது. ஆகையால் தமிழரசு கட்சி தடம் மாறக்கூடாது. இந்த விடுதலை இலக்கை அடையும் வரை இந்த தமிழரசு கட்சியும் தொண்டர்களும் மக்களும் ஓரணியாக நின்று ஏனைய தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளை இணைத்துக் கொண்டு நமது இனத்தின் விடுதலைக்காக தம்மை அர்ப்பணித்து செயல்பட வேண்டும். அதுதான் நாங்கள் மாவையண்ணனுக்கு செய்கின்ற ஒரு இறுதி அஞ்சலியாக இருக்க முடியும். ஆகையால் இன்று இந்த ஒரு பெரும் தலைவரை இழந்து தவிக்கும் கட்சியினர், தொண்டர்கள், மக்கள்கள் இந்த இலங்கை தீவிலே புலம்பெயர்ந்த இளைஞரிலே வாழ்கின்ற தமிழ் தேசியத்தை சார்ந்த அத்தனை உள்ளங்களுக்கும் மாவையண்ணனுடைய இழப்பு ஒரு பெரிய இழப்பாக இருக்கின்றது. இன்றைக்கு அவருடைய இழப்பை தாங்க முடியாமல் இருக்கும் அவருடைய குடும்பத்தார், உற்றார், உறவினர் எல்லோருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொண்டு அவர்களுடைய நல்ல உள்ளம் படைத்து அவர்களுடைய ஆத்மா இறைவனடி சேர பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அஞ்சலி உரைகளின் இறுதி கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். இன்னும் 1-2 உரைகளோடு நாங்கள் இந்த அஞ்சலி உரைகளை நிறைவு செய்ய இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, தலைவர் மாவை சீனாதராஜா அவர்களுக்கு, அவருடைய குடும்பத்தினருக்கு அஞ்சலியை எங்களுடைய தமிழர் விடுதலை இயக்கத்தின் சார்பிலே எங்களுடைய கவலையை தெரிவித்துக் கொண்டு, உண்மை பற்றி என்று சொல்வார்கள், ஆங்கிலத்திலே சுருக்கமாக ஃபிடலிட்டி என்று சொல்வார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய வாழும் காலத்திலே தான் கொண்ட கொள்கைக்காக இறுதி மூச்சு வரை வாழ்பவரை உண்மை பெற்றுள்ளவன் என்று சொல்வார்கள். அதுபோல தமிழ் மக்களினுடைய தேசியத்திற்காக, தேசிய விடுதலைக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இறுதி மூச்சு வரை தொடர்ந்து பயணித்த பெருந்தலைவர் மாவை சீனாதராஜா அவர்கள். அவருடைய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு புகைப்படம் எல்லா பத்திரிகைகளிலும், எல்லா புலவர்களிலும் அவர்கள் காட்டப்பட்டு வருகிறது. அதிலே அவரோடு துறை சென்று தோளோடு தோள் நின்று கொண்டிருப்பவர் வேறு யாருமல்ல, எங்களுடைய தமிழக விடுதலை இயக்கத்தினுடைய மறைந்த தலைவர் ஸ்ரீ சபாரட்னம் அவர்கள். அதனால என்னவோ தமிழீழ விடுதலைக்காக போராடுகின்ற அனைத்து இயக்கங்களோடும், விடுதலை இயக்கங்களோடும் இக்கால கலவரத்து விமர்சனங்களை தெரிவித்தாலும் கூட வரலாற்றை அறியாமல் அவர் வரலாற்று பாதையில் நடந்து வந்தபடியினாலே அனைவரையும் அரவணைத்து பயணிக்க வேண்டும் என்று, இறுதி வரைக்கும் எல்லோரும் ஒன்றித்து பயணிக்க வேண்டும் என்று அவர் முயற்சி செய்தவர். அந்த பயணமும் அவருடைய கோரிக்கையும் எதிர்காலத்தில் நிறைவேற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு என்னுடைய சிற்றுரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நிறைய பார்க்கின்ற போது அவர்கள் என்ன பேசுறது
எத்தனை போராட்டங்கள் எத்தனை சத்தியாகிரகங்களுக்கு அவர் குறை வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பெரும் மனிதர் தம்பி இன்னும் பொருந்தோம், தம்பி இன்னும் பொருந்தோம், எது நடவடிக்கை எடுத்தாலும் தம்பி பண்ணும் பொருந்தோம். இதை கொஞ்சம் ஆளுநரை செய்வோம். எந்த காலமும் கோபம் இல்லாத கோபிக்காத ஒரு பெரும் உயர்ந்த மனிதர். நாங்கள் உண்மையிலே உயர்ந்த மனிதர்கள் முதலாம் இடத்தே உங்களுடைய மாவீரர்கள் தான். அவருடைய வாழ்க்கையிலே 76 வருடங்களிலே கட்சியை, இந்த நிலையான கட்சியை நிலைப்படுத்துகின்ற கட்சியை ஒரு வாழும் கட்சியாக கொண்டதுதான் பெருமை அவர்கள் தான். நான் ஆகையினால் என்னுடைய மாவீரனுடைய சேவை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று கூறி இந்த மாவீரன் அணையாக நம்மை கேட்டுக்கொள்கிறேன். எல்லா கம்யூனிஸ்டுகளும் ஒன்றிணைந்து ஒரு போராட்டமாக இருந்து இந்த நாட்டின் விடுதலைக்காக, இந்த இட விடுதலைக்காக, இனத்தின் செழிப்பான விருதமாக்குவதற்காக எல்லோரும் இணைங்கள் மகளிர் மூலமாக நானே கேட்டுக் கொள்கின்றேன். எல்லோரும் இணைகள் உங்களை கையெழுத்து கொடுக்கிறேன். எல்லோரும் இணைந்து இணைங்கள் இணைங்கள் என்று கூறேன். அவருடைய ஆத்மா சாந்தியாக எல்லாம் ஆண்டவனை கூறி குடும்பத்தாருக்கு அந்த அதாரணத்தை செய்து கொண்டு நீங்கள் எல்லோரும் இதே ஒரு தியாகமாக செய்தியாக கொண்டு போங்கள். இன்றையிலிருந்து எங்களுடைய கட்சி ஒரு பொது கட்சியாக இருந்ததை பிறகு சுட்டர்கள், துரோகிகள், மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே சந்திரசேகரா சொன்னார். அதனால காலை ஏற்றிக் கொண்டு 74 ஆண்டு வீட்டு போகின்ற பொழுது செல்வ கண்ணீரை மறுத்து சொன்னார். ஐயா ஒரு மகன் அவரையும் ஐயா சொன்னார். வைத்தி அண்ணா துரோகி அவன் கேட்டு அது சிரித்து கொடுத்து கொஞ்சம் நிற்பாரு. துரோகி அண்ணா உனக்கு தெரியும், மாணவனவானவன் நக்கியுள்ளதாகும். வைத்தி என்று சொன்னால் அவர்கள் உங்களுக்கு பிடிக்கவாது ஊர்ல கண்ணிலே கிணங்கு கொண்டு அதில் போயிடுவது. அதுதான் துரோகி. வைத்தி அதனால 49 ஆண்டு 50 ஆண்டு இதாக தந்தை சென்றார்கள். வைத்தியா தலைவேற்கொண்டான் வதனம் வைத்தியர்கள் அறிஞர்கள். அந்த வைத்தியங்கள் ஊரில் எங்கள் கட்சியிலே பூந்துதான் புரோகிதமாக செய்கிறார்கள். ஆகையினாலே இந்த ஆண்டவர்களை கேட்கின்றேன், உங்களையும் மன்றாகமாக கேட்கின்றேன். இன்றிலிருந்து நாங்கள் அவர்கள் செய்கின்ற ஒரு உதவி நன்றி கடனாக இருந்தால் நாங்கள் எல்லோரும் இடப்பட்டு ஒன்றிணைந்து நம்ம தேசியத்தை கட்டிக்காக்க வேண்டும். கைவெடுத்து மீண்டும் கும்பிட்டு மீண்டும் நன்றி கூறுகிறேன். நாங்கள் விரும்பி நம்பிக்கைக்கு முதல் மாவீரன் அவர்கள் பயணித்த தமிழர் விடுதலை கூட்டணியினுடைய ஒரு கால பயணத்தினுடைய சார்பாக இலங்கை தமிழர் விடுதலை கூட்டணியின் சார்பாக முகூர் அவர்கள் ஒரு சில கருத்துக்களை பயன்படுத்துவார். அனைவருக்கும் வணக்கம். கல்யாணம் நடந்த இடத்தில் இந்த கருமாகி நடந்தது. இதே இடத்தில் பழைய வீட்டில் அண்ணனுடைய கல்யாணத்தை நாங்கள் சிறுவராக பார்த்தோம். அது எழுச்சி இருக்க கல்யாணம். தலைவர்கள் எல்லோரும் இருக்க நேரம் என்று ஓய்வல்ல தமிழ் மகை திருக்குறளுக்காக அந்த திருக்கல்யாணம் நடந்தது. இன்று அதே இடத்திலே விஷயங்களை நான் பேசிவிட்டு முடிக்கின்றேன். புத்தகத்திலே யாழ்ப்பாணத்திலிருந்து முஸ்லிம்கள் விளைக்கப்பட்டு அங்கே முகாம்களாக குடில்கள் அமைத்து வாழ்கின்ற பொழுது அண்ணன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து அண்ணனோடு நானும் சின்னத்துறை அண்ணன் அவர்களும் காரிலே சென்று இங்கே சத்தியமூர்த்தி இருக்கிறார், அண்ணனுடைய வேட்பாளர்களாக இருந்தவர். நாங்கள் போய் அவர்களுடைய இன்னலை பரிமாறி டாக்டர் ஈராஸ் அவர்களுடைய இல்லத்திலே உணவருந்தி திரும்பினோம். அது கொண்டு அண்ணன் அவர்கள் இந்த நாட்டிலே செல்வநாயகம் அவர்கள் தந்தை செல்வா பெரியவர்கள் அவர்கள் போகாத இடங்களுக்கு அவரையும் போனார் என்று சொல்வார்கள் என்னுடைய பெரிய தந்தையார். ஆனால் அவரை விட அதிகமான இடங்களுக்கு 2 தடவைகள் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுதும் இந்த வடக்கு கிழக்கு மட்டுமல்ல, மலையகம் கொழும்பு பக்கத்தில் கூட தெற்கு பகுதியில் கூட சென்று பல பணிகள் புரிந்தவர். பலர்
அதை பற்றி தெரிவித்திருக்கிறார்கள். அண்ணன் அவர்களுடைய இந்த சந்தர்ப்பத்திலே எனக்கும் ஒரு இரு வார்த்தைகள் பேசுவதற்கு அனுமதி அளித்தமைக்கு நன்றி கூறி எங்களுடைய கட்சி மொழியையும் நாங்கள் இந்த இடத்திலே அவருடைய முகவுடனுக்கு அவர் முதல் தேர்வாக்கிட்டு தமிழக கூட்டணியின் பாராளுமன்ற உறுப்பினராக அவருடைய கொடியையும் போட்டி எங்களுடைய அஞ்சலி வைக்கிறோம். கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் அண்ணாவுக்கு விசுவாசமாக இருக்கின்ற என்றும் இருப்பார்கள் என்ற எண்ணத்தோடு அவரை ஏற்றுக்கொண்டு இந்த அஞ்சலிக்கு சமூகம் அளித்த சகல மக்கள் நமது உறவினர் எல்லோருக்கும் முதற்கண் எனது நன்றியையும் தேடிக்கொண்டு மாவை சேனாதராஜா என்ற ஒரு மனிதர் எப்படி வாழ்ந்தார், எப்படி இன்று இறந்திருக்கிறார் என்று அரசை ஆராய்கிற நேரம் இல்லாவிட்டாலும் இங்கு பேசிக் கொண்டிருந்த ஒவ்வொருவருடைய ஆனந்தங்களையும் அவர்களுடைய எழுச்சியான பேச்சுக்களையும் கேட்டிருந்தேன். இந்த நேரம் எழுச்சியாக பேசுகிற நேரம் அல்ல, எங்களாலும் பேச முடியும். நான் ஒரு சாதாரண ஆளாக இன்று வரவில்லை. அண்ணரோடு சிறையிருந்து அடிவேண்டி விடுதலை போராட்டத்திலே ஒரு வழிநடத்திய தலைவனாக இருந்திருக்கின்றேன். அதனால்தான் இன்று நான் இந்த நாட்டை விட்டு 46 வருடங்களாக பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த துயர செய்தியை என்று தான் கேட்கும் போது எமது போராட்ட வரலாற்றின் துயரத்திலே ஆழ்ந்த போராளிகளிலும் தலைவர்களது இறப்புகளையும் பின்னோக்கி செல்கின்ற போது எங்களால் ஏன் இந்த போராட்டத்தை திருப்பி எடுக்க முடியாது என்ற ஒரு மாபெரும் ஒரு கேள்வியை எழுப்ப வேண்டிய நேரம் இன்று வந்திருக்கின்றது. ஒரு மாபெரும் தலைவர் தந்தை செல்வா ஆரம்பித்த கட்சி ஒரு அந்த வேரை இன்று அறத்தறியப்பட்டிருக்கின்றது. அந்த வேரை அறியப்பட்டவர்கள் கூட இன்றைக்கு ஒரு வரலாற்றிலே ஒரு போராட்டத்தையோ அல்லது ஒரு சிறையில் சென்றோ ஒரு அனுபவித்த நபர்களாக இல்லை. மாவை சீனாதராஜா என்ற மனிதன் எப்படியெல்லாம் சிறையில் அவரோடு நாங்களும் ராஜபிரசூரியர் இன்று இருக்கிற 42 இளைஞர்களோடு நாங்களும் மிக மோசமான இதிலே தாக்கப்பட்டிருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு அண்ணர் நகத்திலே வஸ்தியாம்பிள்ளை என்ற ஒரு போலீஸ் அதிகாரியால் நிறைய துன்பங்களை நகங்களிலே ஊசியால் ஏற்றப்பட்டு எலக்ட்ரிக் லாம்புகளால் சுட்டெரிக்கப்பட்ட ஒவ்வொரு தமிழினம் மாவை உட்பட அப்படியான ஒரு கொடுமைகளை தாங்கிய ஒரு தலைவர் இன்று இருக்கின்றவர்கள் அந்த தலைவரை மதிக்கவில்லை. தந்தை செல்வா வழி சென்று அண்ணன் அமிர்தலிங்கம் என்ற தளபதியுடன் வாழ்ந்த நாங்கள் எங்கள் குடும்பத்துக்கு ஒரு வரலாறு இருக்கின்றது. ஒவ்வொரு மனிதனும் இந்த ஈழ மண்ணுக்காக போராடிய மக்கள் இன்று நிறைய பேர் இங்கு வீட்டிருக்கின்றார்கள். உங்கள் எழுச்சி இன்னும் எழுச்சியாக புறப்பட வேண்டும். இந்த தமிழரசு கட்சி என்ற ஒரு பேரை பொதுவாக நாட்டி அவர்களுக்கு குரல் கொடுத்து புதிய ஒரு இதை எழுப்பி அவர்களுடைய இந்த வளர்ச்சியை முன்னெடுப்பதற்கு எல்லோரும் ஒன்றுபட்டு ஒன்று அணியில் சமாதான ரீதியாக எல்லோரும் ஒன்றுபடுங்கள். தமிழரசு கட்சி என்ற மத்திய குழு என்ற ஒரு போலியான ஒரு அமைப்பை அதை துரத்தி ஒரு புதிய அமைப்பாக தந்தை செல்வா இது நோக்கத்துக்காக இதை ஆரம்பித்தாரோ அந்த நோக்கத்தை மேற்கொண்டு ஒரு மக்களுடைய விடுதலை போராட்டத்தாக எல்லோரும் முன்னெடுக்க வேண்டும். இன்றைக்கு தலைவர் ஸ்ரீதரன் அவர்கள் இன்றைக்கு தலைவராக வந்திருப்பது சந்தோஷமாக இருந்தாலும் அவர் அதை முன்னெடுக்க முடியாமல் இருக்கிறார். இன்றைக்கு அவர் வழிநடத்திய இந்த நிகழ்ச்சி நிரல் மனதுக்கு சந்தோஷமாக உள்ளது. மீண்டும் அவர் இந்த பதவியிலிருந்து இந்த பதவி அவர் நீக்கப்பட்டாலும் அவர் தொடர்ந்து இந்த பதவிக்கு வர வேண்டும். அவர் நல்ல முயற்சியை எடுத்து இந்த தமிழரசு கட்சியை ஒழுங்காக வழிநடத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனது குடும்ப சார்பாகவும் அண்ணருடைய பிள்ளைகள் சார்பாகவும் எனது சகோதரர் எனது உறவினர்கள் சார்பாகவும் இங்கு வந்திருக்கின்ற மக்களுக்கு எனது அன்பான இதையும் சேர்த்துக்கொண்டு எனது சிற்றறியை முடித்துக் கொண்டு அண்ணன் மாவை சேனாதிராஜா அவர்களுடைய நோய்வாய்ப்பட்டிருந்த காலத்தில் அவருக்கு சிகிச்சை அளித்த யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் சத்தியமூர்த்தி மற்றும் வைத்தியர்கள் தாதியர்கள் ஏனைய மோதோன் ஹாஸ்பிட்டல் ஏனைய வைத்தியசாலைகளுடைய வைத்தியர்கள் தாதியர்கள் எல்லோருக்கும் இந்த இடத்திலே நாங்கள் மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
அவர்கள் சார்பாக அவருடைய இரங்கல் செய்திகளை அனுப்பி வைக்க தபால் மூலமாக, தந்தி மூலமாக, தொலைநகல் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக குடும்பத்தாருக்கு அனுப்பி வைத்த ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கிறோம். மலர் வளையங்களை இங்கு நிறைந்த அளவிலே கொண்டு வந்து தங்களுடைய அங்காபங்களை தெரிவித்த ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு அமைப்புகளுக்கும் தனித்தனியாக கௌரவமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு தூர இலங்கையில் இருந்து வருகை வந்திருக்கின்ற அண்ணன் மனோகணேசன் அவர்கள், விஷால் பாதீன் அவர்கள், வகிராவர் அபியவர்தன் அவர்கள் மற்றும் ஏனைய கட்சிகளுடைய தலைவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், இங்கு வருகை வந்திருக்கின்ற பொதுமக்கள், பெரியோர்கள், சகோதர சகோதரிகள், உறவுகள், உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இறுதியாக மறைந்த எதிர்கட்சி தலைவர் அப்பாப்பட்டி அமுதலிங்கம் ஐயா அவர்களுடைய புத்திரன் டாக்டர் பகீரதன் அவர்கள் சில வார்த்தைகள் பேச உங்களிடம் அழைப்பட்டிருக்கிறார். அவர் இப்பொழுது சில வார்த்தைகள் உங்களோடு உரையாடுவார். காலதாமதத்துக்கும் மன்னிக்கவும், நான் கிளிநொச்சியில் ஒரு நிகழ்வு பங்கு பெற்றியது. இங்கு வர வேண்டியிருந்தது. அதற்கு முதலே நான் வந்து மரியாதை செலுத்தி விட்டேன். நினைத்து நெருநர் உலகொருவன் ஒன்றில் என்றும் பெருமை உலகு அந்த அதில் நமது அன்புக்குரிய அண்ணன் மாவிசேனாதிபதி அவர்களும் இன்று அடங்குகிறார்கள். இது ஒரு சரித்திரம். இங்கே இருக்கிறது ஒரு சரித்திரம். நமது தமிழ் தேசியத்தின் சரித்திரம். அது எத்தனையோ ஏமாற்றங்களையும் எத்தனையோ வேலைகளையும் தாங்கிக் கொண்ட ஒரு சரித்திரம். எத்தனையோ இளைஞர்களுக்கு உதவி செய்து முன்னோடியாக வழிகாட்டியாக இருந்த நமது அண்ணன் சேனாதிராஜா அவர்களை இப்பொழுது நாம் வழியனுப்ப இங்கு கூடியிருக்கிறோம். இந்த நிகழ்விலிருந்து எல்லோரும் கூறியது போல நாம் ஒரு ஒற்றுமையை கட்டி எழுப்போம், முயற்சிப்போம். அந்த ஒற்றுமையால் நமது உரிமைகளை வென்றெடுப்போம் என்று கூறி அண்ணன் சேனாதி அவர்களுக்கு, சேனாதிராஜா அவர்களுக்கு, அவருடைய குடும்பத்தினருக்கும் எனது சார்பில் எனது கிரியாவுடையை செலுத்துகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் மக்களின் விடுதலை பயணத்தை இலட்சியமாக கொண்டு பல தகாத காலங்களில் ஆளுமை மிக்க பெரும் தலைவராய் சுமந்து கண்மூடி துயில் கொள்ளும் தமிழரசு கட்சி விடுதலைக்கான வலிகள் சுமந்த பயணங்கள் வலிகளும் தேசமெங்கும் முழங்கி விடுதலையை தேடியும் அடையாள குரல் விடுவிட்டு போகிறார். மாவையெல்லாம் அன்பு தலைவன் அரவணையா வீரன் தமிழரசின் அடையாளம் தாயக கனவு சுமந்த தடமாத பெருவெழுச்சம் தன் உயிர் துறந்து வெளிமூடி போகிறார். தமிழர் விடுதலை தாகம் சுமந்து வெளிமூடி கொண்டவர் எல்லாரும் உறவுகளின் இறுதி சந்தியா அவர் மாவை சேனாதி ராஜா என்னும் பெரும் தலைவனுக்கு